மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. அங்க நிக்கிறத பார்த்தா வருண் அவங்கள மாதிரி இருக்கு. வருண்? அஞ்சனா நீங்களா? ஆமா, நானே தான். அப்போ நீங்களும் இதே பஸ்ல தான் வந்தீங்களா? ஆமா, நான் இந்த டிராவல்ஸ்ல தான் வந்தேன். இப்பதான் இறங்குனேன். நீங்களும் அப்ப அதே பஸ்ல தான் வந்தீங்களா? ஆமா அஞ்சனா, நம்ம 2 பேருமே ஒரே பஸ்ல தான் வந்திருக்கோம். ஆனா நம்ம பாத்துக்கவே இல்ல, பாத்தீங்களா? ஆமா ஆமா. ஆமா, தனியாவா வந்தீங்க? தனியா தான் வந்தேன். பரவாயில்லையே, அங்கிருந்து இவ்வளவு தூரம் தனியாலாம் வரீங்க? என்ன நினைச்சிட்டீங்க? பயந்தாங்கோலி பொண்ணு நினைச்சிட்டீங்களா? நான்லாம் ரொம்பவே தைரியமான பொண்ணு. இப்படிதான் இருக்கணும். நான் அப்படிதாங்க இருப்பேன். தைரியமான பொண்ணு தான். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, நீங்க என்ன இங்க? ஆக்சுவலி எங்க அப்பா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வச்சிருக்காங்க. அப்பாக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போனதுனால நானும் கார்த்திக்கும் அதை பாத்துக்கிறோம். கார்த்தினா என் தம்பி, அன்னைக்கு பாத்தீங்கல்ல. ஹலோ, அதுக்குள்ளேயே உங்க தம்பி பேரையும் தம்பியையும் மறந்துடுவேன். அந்த அளவுக்கு என்ன மெமரி லாஸ் பேஷண்ட் நினைச்சிட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல. சப்போஸ் மறந்துருந்தா என்ன பண்றது, அதான் டீட்டெயிலா சொல்லலாமேன்னு சொன்னேன். நீங்க மேல சொல்லுங்க. இப்ப நானும் தம்பியும் தான் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். அவன் ஆஃபீஸ்ல உள்ளது எல்லாமே அவன் பார்த்துக்குவான். இந்த மாதிரி சைட் ஏதாவது விசிட் பண்ணணும்னா நான் வருவேன். அதான் என் லைஃப்ல நடந்த எல்லாமே தான் உங்களுக்கு தெரியுமே. நான் ஒரு பிரேக்கப் ஆன பையன். ஸோ எனக்கு வீட்டுக்குள்ளேயும் ஆஃபீஸ்க்குள்ளேயுமே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல மாதிரி எங்க சைட் பார்க்கணும்னாலும் தம்பி என்னையே அமுச்சு விட்டுருவான். கொஞ்சம் டிராவல் பண்ணு, இந்த மாதிரி கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா, வெளியே ஒரு 4 இடத்துக்கு போனாதான் உனக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னை அனுப்புவான். அதனால நான் எங்க போனாலும் இந்த மாதிரி சைட் விசிட்டுக்கு நான் தான் போவேன். ஓ சரி சரிங்க. இப்போ சென்னையில தான் கரண்டா நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வேலைலாம் எப்படி நடக்குது, எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? இல்லைன்னா வேலை ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அப்ப நம்ம தான் பில்டிங் ஓனர் கிட்ட பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால அப்போ வந்து அந்த டைம்குள்ள எவ்வளவு முடிச்சிருக்க முடியும், அவங்க எவ்வளவு முடிச்சிருக்காங்க, ஸ்லோவா பண்றாங்களா இல்ல ஓகேவா போகுதா, பிளான் எதுவும் கொலாப்ஸ் ஆகுதா, கரெக்டா இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணணும் இல்லையா? அதனால வருவேன். அதுவும் நல்லதுதான். அப்பப்ப யாராவது பார்த்தாதான் வேலையும் கரெக்டா நடக்கும். ஆளே கண்டுக்கலன்னா அது கொஞ்சம் பிரச்சனையா தான் போய் முடியும். சூப்பர் சூப்பர். சரி நீங்க? ஐயோ, நீங்க தான் நான் சொன்னதை மறந்துட்டீங்க. அன்னைக்கே நான் உங்ககிட்ட தான் சொன்னேன்ல, நான் சென்னையில தான் காலேஜ் படிக்கிறேன்னு. ஆட ஆமா, சாரிங்க, நான் தான் மறந்துட்டேன். அப்ப நீங்க தான் மெமரி லாஸ் பேஷண்ட்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். என் மைண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா இருக்கணும். நானே அது இதுன்னு மைண்ட்ல நிறைய போட்டு குழப்பிட்டு இருக்கேன். அப்புறம் அப்படிதானே இருக்கும். சரி விடுங்க, எல்லாம் சரியாயிரும். பழசு திரும்பி திரும்பி நம்ம யோசிக்கிறனாலயோ பேசுறனாலயோ ஒன்றும் மாறாது. உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான பிரைட்டான ஃபியூச்சர் காத்திருக்கு. அதை நோக்கி உங்க லைஃபை மூவ் பண்ணிட்டு போங்க, சரியா? சரிங்க. நான் எதுக்காக ஊருக்கு வந்திருந்தேன்னா, அண்ணனுக்கு மேரேஜ் ஆச்சு. அதனால ஒரு 2-3 நாள் அங்கே இருந்துட்டு கிளம்பணுன்னு தான் இருந்தேன். லீவே தரமாட்டேன்னு சொன்னாங்க. நான் கையில் காலில் விழுந்து 3 days லீவ் வாங்கிட்டு வந்தேன். இப்பவும் காலேஜ் போகாம அங்கே ஊர்லேயே சுற்றிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். அதான் கிளம்பி வந்துட்டேன். சரிங்க. சரி ஓகே, ஏதாவது சாப்பிட்றீங்களா? டீ, காஃபி இல்ல வடை அந்த மாதிரி? இல்லைங்க, வேண்டாம். இல்ல நைட் சாப்பிட்ருப்பீங்க. அப்புறம் இடையில ஃபுல்லா நம்ம நைட் டிராவல் தானே பண்ணோம். மார்னிங் எப்படியும் பசிக்கும் இல்ல, அதான் கேக்குறேன். நான் இன்னும் ப்ரஷ் கூட பண்ணல. பிரஷ் தானுங்க, பரவாயில்ல. ஐயா, என்னங்க நீங்க? ஐயோ அப்படி சொல்லல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் டிராவல் பண்ற ரொம்ப பசிக்குதுங்கிற டைம்ல நான் ஏதாவது டீ காஃபி குடிச்சிருவேன். அதுக்கப்புறமா கூட ப்ரஷ் பண்ணிப்பேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அன்ஹைஜீனிக்கா இருந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்கன்னு வேற சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி எப்படியோ எனக்கு தெரியாது. இனிமேல் நீங்க எங்க போனாலும் ப்ரஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சரி, இப்போ நான் ரோட்ல இருக்கேன். இப்போ நான் ப்ரஷ் பண்றதுக்கு எங்க போய் தண்ணியை தேடுவேன்? பேஸ்ட் எல்லாமே வச்சுட்டு ரோட்லயே நான் ப்ரஷ் பண்ண முடியுமா சொல்லுங்க? இப்போ இங்க எங்கேயாவது பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்றது? நான் திரும்ப என் ரூம் போற வரைக்கும் எனக்கு பசிக்கும். நான் கேப் இப்போ புக் பண்ணிருக்கேன். கேப் கொஞ்ச நேரத்துல வந்துடும். நான் ஏறினாலும் என் ரூம் போற வரைக்கும் நான் பசியோட போகணும்ல, அதான். நீங்க சொல்றது ஒரு சைடு வாஸ்தவம் தான். இருந்தாலும் அட அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க. யாராலையும் மிஸ்டர் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல லேக் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் அந்த சுச்சுவேஷனுக்காக அந்த 1 day ஸ்கிப் பண்றது ஒன்றும் பெரிய கலக்கத்தம் இல்லை. முடிஞ்சா நீங்களும் எனக்கு அதை அப்படி ட்ரை பண்ணி பாருங்க, பெட்டரா தான் இருக்கும். உங்களை ஹைஜீனா இருக்க சொன்னா நீங்க என்ன மாத்திடுவீங்க போலயே. இப்போ நான் இருக்கனால தான் இப்போ என்கிட்ட கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல இப்போ நான் இல்லாம இருந்தேன்னா இப்பதான் ப்ரஷ் பண்ணாம சாப்பிட்டுருப்பீங்க. கோர்ஸ் டெஃபினெட்லி. ஒரு பிசினஸ் ரன் பண்றவர் இப்படிதான் இருக்கிறதா? ஏங்க பிசினஸ்க்கும் ப்ரஷ் பண்றதுக்கும் என்னங்க இருக்கு? கிளைண்ட் மீட் பண்ணும்போதுலாம் டீசெண்டா குளிச்சு ப்ரஷ் பண்ணி நீட்டா போயிடுவோம். எல்லா டேஸும் கிளைண்ட்ஸ் நம்மள பார்த்துட்டே இருக்க போறது இல்லைல்ல. நல்லாதான் பேசுறீங்க. சரி, அப்ப உங்களுக்கு பசிக்கலையா? பசிக்குதுதான். அட அப்புறம் என்னங்க? இல்ல இல்ல, எனக்கு இங்க இருந்து என் ஹாஸ்டல் பக்கம் தான். நான் இந்த மாதிரி லாங் டிராவல்னு வந்தாலே ஊர்ல இருந்து இங்க வரது மட்டும்தான் வந்திருக்கேனா. தனியா
ஸோ இங்கேருந்து என் ஹாஸ்டல் பக்கங்கிறனால நான் இறங்குறக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நான் கேப் புக் பண்ணிடுவேன். கேப் வந்ததும் அதில் ஏறி போயிடுவேன். ஸோ நான் என் ஹாஸ்டலுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்பி போயிடுவேன். ஸோ எனக்கு பெருசாக அந்த மாதிரி வெளியே சாப்பிட்ட அனுபவம் இல்லை. இந்த அனுபவத்தை வேணா நான் கொடுக்குறேன் வாங்க. இல்லைங்க, ஆல்மோஸ்ட் என் கேப் இப்போ பக்கத்தில் வந்திருக்கும். நான் அங்கே போய் என்ன வேணும்னு ஆர்டர் கொடுக்கறதுக்குள்ளே கேப் வந்துடும். ஆல்ரெடி பஸ் வேறு லேட்டாக தான் நம்மளை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருந்த டைமை விடவே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அவங்க கூட வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போனேன்னா அவ்வளோதான். நான் போய் ரெடியாகி காலேஜ் போக முடியாது, லேட் ஆயிரும். ரொம்ப சாரி, என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அட அதனாலலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம டீ காஃபி என்ன வேணால் குடிக்கலாம். ஆனால் ப்ரஷ் பண்ணிட்டு தான் நான் வருவேன். அட ஏங்க, நானும் நெக்ஸ்ட் டைம் ப்ரஷ் பண்ணிட்டு தான் வருவேன். இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி பசிக்குது அதனால. ஓகே ஓகே, நான் கேப்ல போயிடுவேன். நீங்கள்? நானும் கேப்ல தான் போகணும், பட் இன்னும் புக் பண்ணல. ஏங்க? இல்லைங்க, உங்களுக்கு காலேஜ் போகணும், ஸோ நீங்கள் அவசரமாக புக் பண்ணுறீங்க. எனக்கு ஒன்றும் ப்ரெஷர் இல்லை. நான் 10:30க்கு மேலே தான் போய் சைட் விசிட் பண்ணணும். ஸோ நான் லேட்டாக போய் கூட ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் போகணும். அதனால நான் லேட்டாக கேப் புக் பண்ணிக்கிறேன். ஓ அப்படியா? அங்கே கார் வந்துருச்சு உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பாய். பாய், டேக் கேர். பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க. அடிக்கடி நம்ம இப்படி வினோதமாக சந்திச்சுட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ண போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். நான் திரும்ப எங்கேயாவது வெக்ஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுவேன், அன்னைக்கு வந்து காப்பாற்ற வருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லா இடத்துலையும் விழுந்துட்டே இருந்தா தாங்கி பிடிக்க நான் வர மாட்டேன், பார்த்துக்கோங்க. சரிங்க, சரி, ஓகே. கேப் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, போங்க. சரிங்க, பாய். என்னடி ஆச்சு? நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன், நீ ஒரு மாதிரி உண்மையே இருக்க. ஓ, உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆமா. ஏன் எக்ஸாம் முடிஞ்சதை நினைச்சு உனக்கு ஹாப்பி இல்லையா? எக்ஸாம் முடிஞ்சதை நினைச்சு எனக்கு ஹாப்பி தான். ஆனா உன்னை நெக்ஸ்ட் எப்படி பார்க்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆகாஷ், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆகாஷ். டெய்லி காலேஜ் வரதுனால காலேஜ்ல நம்ம மீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ காலேஜும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ ஒர்க் போகணும், நான் ஒர்க் போகணும். 2 பேர்த்துக்கும் நிச்சயம் ஒரே இடத்துல ஒர்க் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது, வேறு வேறு இடத்துல தான் கிடைக்கும். இப்போ தினமும் பார்த்துக்கிட்ட மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியாதுல்ல. ஒரு வேளை நம்மளால் ரொம்ப நாள் பார்த்துக்க முடியலன்னா எப்படி ஆகாஷ் இருக்கிறது? நம்ம பார்க்காம இருந்துருவோமாடா? ஏன்டி இப்படிலாம் பேசுற? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. நானும் தாண்டி. உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு எனக்கும் சத்தியமாக தெரியல. பேசாமல் நம்ம 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகலாமா? நினச்சதெல்லாம் நடந்துருமாடா? கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், ஆனால் கிடைக்கணுமே. நம்ம ஏன் நெகட்டிவாக யோசிக்கணும்? கிடைக்கும்னு நம்பலாமே. நம்பலாம், ஆனால் கிடைக்கணும்ல. சப்போஸ் அப்படி ஒர்க் கிடைக்காம நீ வேற ஆஃபீஸ் போனா அங்கே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, என்னை விட அழகா, என்னை விட நல்ல பிள்ளைங்களா. நிறைய பேர் உன்னை சுற்றி வேலை செய்வாங்க. அப்போது உனக்கு இல்லை, புரியல. நீ என்ன சொல்ல வரேன்னு சத்தியமாக எனக்கு புரியல. அது என்ன, நான் ஒர்க் போனதுக்கப்புறம் என்னை சுற்றி நிறைய பொண்ணுங்க வந்தா நான் உன்னை மறந்துடுவேன், உன்னை கழட்டி விட்டுட்டு வேற யாரையாவது லவ் பண்ணிடுவேன்னு உனக்கு தோணுதா? அப்படி இல்லை. ஓப்பனாகவே சொல்லு. இவ்வளோதான் நீ என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டது இல்லை. இந்த 4 வருஷமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் நான் லவ் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இப்படி தான் நீ என்ன நினச்சி என் கூட பழக்கியிருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா இந்த காலேஜில் நீ ஒருத்தி மட்டும் பொண்ணு கிடையாது, நம்ம கிளாஸ்லேயும் நீ ஒருத்தி மட்டும் பொண்ணு கிடையாது. உன்னை விட அழகானவங்க, அன்பானவங்க, பண்பானவங்கன்னு நிறைய பொண்ணுங்க நம்ம கிளாஸில் இருக்க தான் செஞ்சாங்க. நான் உன்னை தாண்டி வேற யாரையாவது பார்த்துருப்பேனா? இல்லை உன்னை தாண்டி வேற ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட நான் பேசியிருப்பேனா? சொல்லு. அப்படி இல்லை. பேசாத கயல். நான் உன்கிட்ட வந்து இதே கேள்வியை உன்னை பார்த்து கேட்டா உனக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? நீ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நிறைய பசங்க இருப்பாங்க, அந்த பசங்களை பார்த்துட்டு என்ன மறந்துடுவேன், என்ன கழட்டி விட்டுருவேன்னு நான் உன்னை பார்த்து சந்தேகப்பட்டா அதுக்கு பேர் நீ என்னன்னு சொல்லுவேன்? என்ன நீ இப்படி சந்தேக பிடிச்சவனா இருக்க? என் மேலே இவ்வளோதான் நம்பிக்கையான்னு எவ்வளோ சத்தம் போட்டிருப்ப. இங்கே பாரு கயல், ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. நீ என்ன மிஸ் பண்ணுவேன்னு சொன்னப்பெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம ஆள் நம்ம இல்லைன்னா நம்மளை மிஸ்லாம் பண்ணுறாளேன்னு. ஆனால் நீ அடுத்த ஒன்று சொன்ன பாத்தியா, என்னால் தாங்க முடியல கயல். ஆகாஷ், சாரி ஆகாஷ். இல்லை ஆகாஷ், உன்னை நான் 100 இல்லை 200% நம்புகிறேன். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும்ல. யாருக்காக இருந்தாலும் அவங்க விரும்பினவங்க அவங்கள விட்டு போயிடுவாங்களோ, இல்லை ஏதாவது ஆயிருப்போங்கிற பயம் எப்பவும் மனசில் இருக்கும்ல. அதனால தான் நான் அப்படி கேட்டேன். இங்கே பாருமா, யாருக்கு வேணாலும் அந்த பயம் உங்கள் மனசில் இருக்கலாம், ஆனால் உனக்கு இருக்கக்கூடாது. நீ லவ் பண்ணுறது ஆகாஷை, அவன் என்றைக்கும் உன்னை ஏமாற்ற மாட்டான். நான் நிறைய தடவை உன்ட்டு சொல்லியிருக்கேன், என் லைஃப்பில் மேரேஜ்னு ஒன்று நடந்தால் அது நீ மட்டும்தான், எனக்கானவன் நீ மட்டும்தான். வேற யாரையும் தேடி நான் போக மாட்டேன். உன்னை விட பல மடங்கு அவள் அழகாக இருந்தாலும் சரி, உன்னை விட பல மடங்கு அவள் வசதியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் தாலின்னு ஒன்று கட்டினா அது உனக்கு தான். தாலி மட்டும் கட்ட வந்துடுவேன், மற்றதெல்லாம் வேற பிள்ளைங்க கூட சுற்றுவேன்னு நீ என்னை தப்பாக நினைக்காத. அந்த மாதிரி சீப்பான கேரக்டர் நான் கிடையாது. ஆகாஷ், சாரி ஆகாஷ். இங்கே திரும்பி பாரு.
அதான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? சாரிடா, திரும்பி பாரு. பேசு, எனக்கு காது கேட்கும். ஆகாஷ், சொல்லு, எனக்கு நல்லாவே காது கேட்கும். இங்க பாருடா தங்கம், கோவப்படாதம்மா. ஐம் சாரிம்மா. உனக்கு தான் தெரியும்ல, அப்பப்போ இப்படி தான் நான் லூசு மாதிரி ஏதாவது பேசுவேன்னு. அந்த மாதிரி ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். ஐம் சாரிம்மா. எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு பயத்தில் கேட்டுட்டேன். இனி நான் அப்படி கேட்க மாட்டேன். என் லவ் நீ இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். 1000 பேர் உன்னை சுற்றி அவன் தப்பானவன், அவன் அப்படிப்பட்டவன் என்ன சொன்னாலும் நீ தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் நீ என்ன நம்புவங்கிற தைரியம் எனக்கு எப்பயுமே இருக்குது. ஆனால் நான் நம்புறது போயின்னு நீ காமிச்சிடாத. எனக்கு உன் குழப்பம் நல்லாவே புரியுது. உன் ஃப்ரெண்ட் லல்லிக்கு இந்த மாதிரி லவ் பிரேக்கப் ஆனதுலேருந்து உனக்கு இப்படி ஆயிருமோன்னு நீ யோசிக்கிற, கரெக்டு தானே? அது புரியுது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி லவ் பண்ண அவங்களே புரிஞ்சுட்டாங்க, நீங்களும் அப்படிதான் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு நீ கன்ஃபியூஸ் ஆகிருப்ப, அவ்வளோதான். உன் மனசுலேயும் நான் தான் இருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னை விட்டுட்டு உன்னாலேயும் இருக்க முடியாது, உன்னை விட்டுட்டு என்னாலேயும் இருக்க முடியாது. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன அமைதியாக இருக்க? என்னை விட்டுட்டு நீ இருந்துருவியா? ஐயோ, ஏன் ஆகாஷ் இப்படிலாம் பேசுகிற? நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேண்டா. அதே மாதிரி தான் அம்மும் நானும் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். என் மனசு ஃபுல்லாக இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? காலேஜ் முடிச்சாச்சு, இனி ஒழுங்காக ஒரு வேலைக்கு போகணும். எங்கள் வீட்டில் நிறைய சொத்து இருக்குதான் அப்பா கிட்ட. ஆனால் அதில் ஏன் உழைப்புன்னு பார்த்தா ஒரு துளி கூட கிடையாதே. எல்லாமே எங்கப்பா கஷ்டப்பட்டு உழைச்சது, எங்கள் தாத்தா கஷ்டப்பட்டு உழைச்சது தான். அவங்களோட பிஸ்னஸ் எடுத்து பார்க்குறதுலையோ இல்லை அதை நிர்வாகம் பண்ணுறதுலையோ எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எதனால் தெரியுமா? நான் அப்படி இருந்தேன்னா நாளைக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட, வீட்டில் உனக்கு எந்த சொத்தும் இல்லை வெளியே போகணும்னு சொன்னால் கூட, ஐயோ நம்ம பொண்டாட்டி எப்படி வச்சு காப்பாற்றுறதுன்னு நான் தட்டு மாதிரி நின்றக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை தேடி இந்த வேலைக்கு போகணும், படிப்படியாக அதுலேருந்து உயரணும். நான் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போது அவங்க என்னை ஏற்றுக்க முடியாது வெளியே போகணும்னு சொன்னால் கூட நான் தைரியமாக உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன். என் கையில் ஒரு வேலை இருக்கும், உன்னை பத்திரமா பார்த்துக்குவேங்கிற தன்னம்பிக்கை என் மனசில் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் இப்போ வேலைக்கு போகணுன்னே நினைக்கிறேன். என் மனசில் அவ்வளோ பெரிய பாரம், உன்னை நல்லபடியாக வச்சுக்கணும். என்றைக்கும் இவனை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோன்னு நீ ஒரு இடத்துல கூட நினச்சிடக்கூடாதுன்னு உனக்காக அவ்வளோ யோசிச்சு எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நீ என்னையே சந்தேகமாக பார்க்குற. லவ் யூ தங்கம். இனிமேல் நான் உன்னை அப்படி நினைக்க மாட்டேன். நீ என் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்கேன்னு எனக்கு புரியுது. அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. அடி பேரழகே உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. என்ன நீங்க முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? இல்லை, நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, அதான் ஒரே யோசனையாக இருக்குது. அட, என்கிட்ட உங்களுக்கு என்ன தயக்கம்? ஃப்ரீயாவே பேசலாம். கல்யாணம் ஆன புதுசுல தான் நான் உங்களை பார்த்து கொஞ்சம் தயக்கத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னீங்கல்ல, என்கிட்ட எப்பயும் போல இரு, நான் முதல்ல பார்த்த மீனா எப்படிப்பட்டவளோ அப்படி இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும்னு. நானும் இப்போ உங்ககிட்ட சகஜமா தானே இருக்கேன். அப்புறம் என்ன என்கிட்ட இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவும் சரிதான், நீ தான் பழைய மீனாவா மாறிட்டியே. சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லையா? அப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் என்ன? நீங்க தானே ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க. அடி வாங்க போற நீ. சும்மா காமெடி. சரி சொல்லுங்க. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, என்ன வாங்க போங்கன்னுலாம் கூப்பிட வேண்டாம், மருதுனே கூப்பிடுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாரோ நான் யாரோ, சரி அதனால உங்களை வாங்க மருது, போங்க மருது, நில்லுங்க மருது, உட்காருங்க மருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப புருஷன் ஆயாச்சுல. சரி, புருஷனானா வாங்க போங்கன்னு மட்டும்தான் கூப்பிடணுமா என்ன? ஆமா, அப்படித்தான் சொல்லுவாங்க. மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், உனக்கு என்ன வா போன்னு பேசணும் என் கூட செல்லமா? செல்லம்மாவா? இல்ல கோவமா. ஐயா, நார்மலா வாங்க போங்கன்னு கூப்பிடாம வா போன்னு கூப்பிடணும்னு ஆசை இல்லையா? இருக்குதா, இருந்தாலும் அப்படி கூப்பிட்டா எனக்கு அப்படியே தான் பழக்கமா இருக்கும். யாராவது திடீர்னு இருக்காங்க, வந்துட்டாங்க, பெரியவங்க இருக்காங்கன்னு எனக்கு சடனா மாத்திக்க தெரியாது. அதனாலதான் நான் உங்களை அப்படி கூப்பிடாம இப்படியே கூப்பிட்டுட்டு இருக்கேன். நான் எப்பயும் ஒரே மாதிரி தானே இருப்பேன், திடீர்னு மாத்திக்க முடியாதுல்ல, அதான். ஓ, உனக்கு அது சிரமமா இருக்குமா? சரி, அவங்க முன்னாடியுமே அப்படி கூப்பிடு. தப்பு, எங்க பாட்டி எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான். அடடா, எங்க பாட்டில நான் அப்படிதான்ப்பா சொல்லி வளர்த்திருக்காங்க. அப்ப நீ என்ன வாங்க போங்கன்னே தான் கூப்பிடுவியா கடைசி வரைக்கும்? ஆமா.
சரி, எனக்கு ஏதாவது ஒரு நிக்நேம் மாதிரியாவது வச்சு கூப்பிடலாம்ல? பட்ட பேரு மாதிரியா? ஆமா. ஆ, முட்டை கண்ணே முட்டை கண்ணனா? இல்லனா மூடாத கண்ணே. அது யாருமா கண்ணே? முட்டை கண்ணே மூடாத கண்ணேன்னு? ரெண்டுமே நீங்க தான்ப்பா. நான் பார்க்க என்ன அப்படியா இருக்கேன்? ஆமா, உங்க கண்ணு நல்லா முட்டை முட்டையா கோலி குண்டு மாதிரி இருக்கு. கோலி குண்டு கண்ணன் அப்படின்னு கூப்பிட்டா பெருசா இருக்குல்ல, அதான் முட்டை கண்ணே. சரி, இன்னொரு பேரு? நீங்க தான் கண்ணே சிமிட்டுறது இல்லையே, அதனால மூடாத கண்ணன். ரெண்டுலயுமே கண்ணன்ங்கிறது கண்டிப்பா வருதே. யார் அந்த கண்ணன்? எதுவும் தெரிஞ்சவரா? ஆஹா, இல்ல இல்ல, எனக்கு கண்ணன்லாம் யாரையுமே தெரியாது. அப்படி கண்ணு இருக்கிறவங்கள முட்டை கண்ணன் தானே சொல்லுவாங்க, அதான் சொல்றேன். அது முட்டை கண்ணா இல்ல முட்டை கண்ணு. ஓ அப்படியா, சரி முட்டை கண்ணு. ஏண்டி, புருஷனை வாங்க போங்கங்கிறத தவிர எதுவுமே சொல்ல மாட்டேன்னு முட்டை கண்ணுன்னு சொல்றதுக்கு மட்டும் உனக்கு நல்லா இருக்கா? நீங்க அப்படிதானே இருக்கீங்க. கடவுள் வச்சதே என்ன அப்படிதான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என் உருவத்தை பார்த்து உன்னை பேர் வைக்க சொல்லல. அட என்ன, நீங்க தானே பட்ட பேர் வைக்க சொன்னீங்க. கடவுளே, பட்ட பேர் வைக்க சொன்னேன் தான். அதுக்குன்னு இப்படியா? கொஞ்சம் அன்பா பாசமா கூப்பிடுற மாதிரி ஸ்பெஷலா அப்படி ஏதாவது யோசியேன். பாசமா அன்பா, எனக்கு எதுவும் இப்ப தோணலையே. சரி, பொறுமையா டைம் எடுத்து கூட சொல்லு. சரி, அப்ப நான் மட்டும் உங்களை அப்படி கூப்பிடணும். அப்ப எனக்கு குட்டிமா. குட்டிமாவா? நான் என்ன குட்டியாவா இருக்கேன்? அப்படி இல்ல, நான் ஒரு பாசமா உன்னை குட்டிமான்னு தான் கூப்பிடலான்னு இருக்கேன் இனிமேல். ஓ, இங்க ரூம்லயா? ரூம்ல மட்டும் இல்ல, வெளிய ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லா இடத்துலயும் இனிமேல் நான் உன்னை குட்டிமா குட்டிமான்னு தான் கூப்பிடுவேன். ஐயோ வேண்டாம். ஏமா, பேர் எதுவும் பிடிக்கலையா? பேரெல்லாம் பிடிச்சிருக்கு, சூப்பராவே இருக்கு. ஆனா வெளியே எல்லாரும் முன்னாடி சொன்னா என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க குட்டிமா. ஐயோ போங்க. எங்க போறது? எனக்கு நீங்க குட்டிமான்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரினா? அது சொல்லு. வெக்கமா இருக்கு. முடி கொண்டு உன் மார்பில் முகம் சாய்க்க வேண்டாமா? முடி போட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா? தடையேதும் இல்லாமல் தனித்தாள வேண்டாம். ஓ, மேடம்க்கு வெக்கம்லாம் வருமா? எனக்கே தெரியல, ஆனா ஒரு மாதிரி இருக்கு. நான் கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். போகாத இரு. விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் என்ன பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. இப்படி இப்படி எதுக்கு பக்கத்துல உட்கார வச்சீங்க? நான் போகாதன்னு கையை தான் பிடிச்சேன். நீ தான் சரிஞ்சு என்கிட்ட வந்துட்ட. அப்ப நான் போறேன். எங்க? நான் தானே சரிஞ்சு உங்ககிட்ட வந்துட்டேன். என் பழைய இடத்துக்கு போறேன். சரி போ. சரி, நீங்க எப்ப வேலைக்கு போவீங்க? அடடா, என்னடா இவன் வீட்லயே இருக்கான்னு தோணிருச்சா அதுக்குள்ள? இல்ல இல்ல, தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். ஏன் குட்டிமா, ரொம்ப தொல்லை பண்றேனா உன்னை? ஐயோ குட்டிமா குட்டிமா சொல்லாதீங்க. ஐயோ, நான் அப்படிதான் சொல்லுவேன். உனக்கு ஒரு மாதிரி இருந்தா சீக்கிரம் எனக்கு ஒரு பேர் வச்சு நீ என்ன அப்படி கூப்பிட்டுக்கோ. இதுக்காகவே உங்களுக்கு பேர் சீக்கிரம் வைக்கிறேன். சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. ஏன் நான் வீட்ல இருந்து டார்ச்சர் பண்றேனா என்ன? நீங்க எங்க என்ன டார்ச்சர் பண்றீங்க? நீங்க சமத்தா உங்க வேலையை பாக்குறீங்க, நான் என் வேலையை பாக்குறேன். அப்புறம் எதுக்கு அப்படி கேட்ட? அது ஒன்றும் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. வேலைக்கு போகணும் போல இருக்கு. அதான் நீங்களே வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி வேலைக்கு போகிறது? நீங்கள் எப்போ போக ஆரம்பிக்கிறீங்களோ நானும் என் பழைய வேலையை கண்டினியூ பண்ணவா? வேலைக்கு போகணுமா? இவ்வளோ பெரிய வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கே நீ ஒரு ராணி மாதிரி தான் இருப்ப. நம்மளே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம். அவ்வளோ சொத்து நம்ம கிட்ட இருக்கு. நீ வேலைக்கு போகணுங்கிறது அவசியமா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ தூரம் இருக்கோம், அப்பயும் உனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுதா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு பாட்டியும் அப்பாவும் மட்டும்தான். எங்கள் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம்னு உங்களுக்கு தெரியும். என்னதான் எங்கள் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் நீங்கள் மாதத்துக்கு தேவையான எல்லாமே தரேன், உங்களை நான் பார்த்துக்கிறேன் நல்லான்னு சொல்கிறீங்க. நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லலை, நிச்சயம் கொடுப்பீங்க. அது பொருள் தேவையாக இருந்தாலும் சரி, பண தேவையாக இருந்தாலும் சரி. என்னதான் நீங்கள் கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அது மாப்பிள்ளைக்கிட்ட வாங்குறமேனு சங்கடத்தை ஏற்படுத்தும். இதுவே நான் வேலை செஞ்சு அந்த காசு நான் அவங்களுக்கு கொடுத்தேன்னா என் பேத்தி கொடுக்குறான்னு மனசார வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு தர்ம சங்கடத்தை நான் ஏற்படுத்த விரும்பலை. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எனக்கு தேவையானது என்னமோ அதை பார்த்துக்கோங்க. அது போக எங்கள் அப்பாவையும் பாட்டியையும் நானே பார்த்துக்கிறேன்.
அதுக்குன்னு நீங்க எதுவும் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல. உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்க கொடுங்க. ஆனா என் மாச சம்பளத்தை நான் எங்க பாட்டிக்கும் அப்பாக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க எந்த தடையும் சொல்லாம இருக்கணும். இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. உன்கிட்ட பிடிச்சதே இந்த ஒன்று தான். உங்க அப்பா பாட்டின்னு எப்பயும் அவங்கள பத்தியே யோசிக்கிற. அவங்களுக்கு ஒரு நல்ல மகளா பேத்தியா நீ இருக்க. அவங்கள ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கிற. நான் தப்பான பொண்ணை சூஸ் பண்ணல. நான் சரியான பொண்ணை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ அதே வேலையை திரும்ப பண்றதுக்கு நீ நம்ம கடையிலேயே வேற நல்ல போஸ்டிங்கா உனக்கு கொடுக்குறேன். அதுல இன்னும் சம்பளம் கொஞ்சம் நிறைய வரும்ல, அதை நீ பார்க்கலாமே. ஆஹா, எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. இப்பதான் நான் வேலைக்கே சேர்ந்து கொஞ்சம் மாசம்தான் ஆகுது. நான் உங்களோட ஒய்ஃபுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க எனக்கு பெரிய போஸ்டிங் கொடுத்தா அது தப்பு. அதுக்கான தகுதி எனக்கும் இருக்கணும் இல்லையா? நான் என்னோட பழைய வேலையவே பார்க்குறேன். அது போக படிப்படியா நான் என்னோட வேலை செய்யறது, நான் கத்துக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் அந்த இடத்த விட்டு வேற மேல்படியான போஸ்டிங்க்கு போறதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன்னு உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு நீங்க எனக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தா போதும். சரிம்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப. என்ன நான் ஒன்று சொல்றேன், நீங்க என்னமோ சொல்றீங்க? இல்லைம்மா, இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு தானே வளர்ந்தோம். இப்போ இப்படி சொத்து பத்தோட ஒரு பெரிய வீடு, ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை நல்லா சந்தோஷமா அனுபவிக்கலாம், அதை வாழலான்னு உனக்கு தோணலை. அதே கம்மி சம்பளத்தில் அந்த வேலைக்கு தான் போகணும்னு விருப்பப்படுற. அதுலேருந்து படிப்படியாக உயரணும்னு நினைக்கிறேன். உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓய் குட்டிமா, என்ன சொல்லிட்டு ஓடுற? அது எனக்கு வெக்கமா இருக்கு, அதான். அப்படி என்ன வைக்க, இங்க வா. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்கு. பாய்.